நான் சொல்லுகிறேன், கர்த்தர் திட்டமாக பேசுகிறாரு. இது கடைசி காலம். ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் சபை ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் ஜெபத்துக்கு பதில் வருகிறதில்லை. இன்றைக்கு அதை குறித்து தான் நீங்கள் பிரசங்கத்தில் கேட்க போகிறீர்கள். உபவாசத்தை பார்க்கிறார்கள், தீர்க்க தரிசனங்களுக்கு பின்பாக ஓடுகிறார்கள், வாக்கு தத்தங்களுக்கு பிற்பாக ஓடுகிறார்கள், பொருத்தனைகளை பண்ணி பார்க்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவங்களுக்கு என்ன பண்றதில்ல, கைகூடி வரதில்ல. டேமேஜஸ், இழப்புகள், நஷ்டங்கள், போராட்டங்கள், சம்பந்தமில்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். ஆண்டவர் கிறிஸ்து இயேசு மாம்சத்தோடு இரத்தத்தோடு இந்த வெளிப்பட்டதே எதற்குனா டெலிவர், ரட்சிக்க, விடுதலையாக்க. எதிலிருந்து? நோயிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து. சபை, விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் பாவத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாபம் தொடர்ந்து வருகிறது. விசுவாசிகளுக்குள்ளே சாபம். விசுவாசிகள் பக்கத்து வீட்டுக்காரன் சூனிய வச்சிருவான், நடுக்குறான். இருக்கீங்களா? பிசாசுகள் பிடித்திருக்கிறது. பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு ஆடுது. எப்படி? கர்த்தருடைய பிள்ளையே, வியாதி, பலவீனம், நீண்ட நாள் பலவீனம், அலக்களிப்பு, சமாதான குறைச்சல், அடங்காத பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், வேலை இல்லாத திண்டாட்டம், கடன் எங்க இருக்கு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய வாசல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூடாரத்துல இருக்கா இல்லையா? இந்த காலை வேளையிலே சத்தியத்தை தேடுங்க.